இந்தியாவில் மது பழக்கம் இல்லாதவர்களுக்கும் 10 பேருக்கு கல்லீரல் வீக்கம் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது என்று அதிர்ச்சிகர விவரங்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. மனித உடலின் உள்ளே இருக்கும் இதயம், கணையம், சிறுநீரகம் போன்ற திட உறுப்புகளிலேயே மிகப்பெரிய உறுப்பு கல்லீரல்தான். இவற்றில் மிக அதிகமான வேலைகளை செய்வதும் கல்லீரல்தான். இரத்தத்தை சுத்திகரிப்பது, முக்கிய புரதங்கள் மற்றும் செரிமான சக்திக்கான பித்த நீரை உற்பத்தி செய்வது உள்ளிட்ட 500க்கும் அதிகமான வேலைகளை கல்லீரல் தான் செய்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை தரும் இம்யூனோகுளோபுலின் போன்ற புரத உற்பத்தியும் கல்லீரலில் தான் நடக்கிறது. சர்க்கரை அளவை பராமரிப்பது போன்ற சிறு உதவிகளையும் கல்லீரல் செய்கிறது. இப்படியான கல்லீரலின் ஆரோக்கியம் மிகுந்த ஆபத்தில் இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்தியாவில் 10 பேருக்கு கல்லீரல் பாதிப்பு இருப்பதாகவும் மது பழக்கம் இல்லாதவர்களுக்கும் இந்த பாதிப்பு இருப்பதாகவும் கூறுகிறது அந்த அறிக்கை. இதற்கான காரணங்களை மருத்துவ நிபுணர் ஆதித்யன் குஹனிடம் கேட்டோம். ஃபாஸ்ட் ஃபுட், ரொம்ப ஸ்க்ரீன் டைம் அதிகம் பண்ணுறது, அது மாதிரி இல்லாமல் ஃபாஸ்ட் லைஃப் ஸ்டைல், நம்ம நிறைய சம்பாதிக்கணுங்கிறதுக்காக கம்மியாக தூங்குறது, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது, ஸோ இந்த மாதிரி வெஸ்டர்னைசேஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய கடைபிடிக்கிறதுனால நம்ம பாடியில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இன்சுலின் அப்படிங்கிறது கணையத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சுரபி, அது சுகர் கம்மி பண்ணுறது மட்டும் இல்லாமல் மீதி மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸும் பண்ணுது. இப்போ லிவர் ஹெல்த் அந்த மாதிரி பாதுகாக்குது. இப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் என்னன்னா, இன்சுலின் சுரக்காம இல்லை, நல்லா சுரக்குது, ஆனால் கரெக்டாக வேலை செய்ய மாட்டேங்குது. ஏன் வேலை செய்ய மாட்டேங்குதுன்னா, அகைன் எக்ஸசைஸ் இல்லை, கரெக்டான தூக்கம் இல்லை, கரெக்டான சாப்பாடு இல்லை. உடல் பருமன் உள்ளவர்கள் மட்டுமின்றி சாதாரண உடல் எடையுடன் இருப்பவர்களுக்கும் கல்லீரல் பாதிப்பு ஏற்படும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். துரித உணவு, மன அழுத்தம், தூக்கமின்மை உள்ளிட்டவையே இதன் முக்கிய காரணிகள் என்றாலும் உடற்பயிற்சி, பாரம்பரிய உணவு பழக்கம் போன்றவற்றால் கல்லீரல் பாதிப்புகளிலிருந்து தற்காத்துக் கொள்ள முடியும் என்பது மருத்துவர்களின் அறிவுரை. எங்கெங்கெல்லாம் மாவு அரிசி அப்படிதான் சொல்லுவாங்க பேஷண்ட்டுக்கு. மாவு அரிசி எங்கெங்கெல்லாம் இருக்கோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 இட்லி சாப்பிட்றீங்கன்னா 2 இட்லியை குறைச்சிட்டு அந்த 2 இட்லிக்கு பதிலாக ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் எடுக்கணும். ஸோ 2 முட்டை கூட கொஞ்சம் வெள்ளரிக்காய் எடுக்கும்போது அதே அளவுக்கு வயிறும் நிறையும், அதே நேரத்தில் 3 சப்ஸ்டன்ஸ், கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே கிடைச்சிருது. ரெண்டாவது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா, எப்போ முடியுதோ நடங்க. இதுக்காக எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இல்லை. 10,000 ஸ்டெப்ஸ் இன்னைக்கு ஒரு ப்ரோட்டோகால் சொல்கிறாங்க. 10,000 ஸ்டெப்ஸ் நடந்தால் தான் ஹெல்த்தின்னு. நடுவில் ஒரு காஃபி பிரேக் ஆஃபீஸர் கிடைக்குதா, ஒரு ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு ஒரு 20 minutes வாக் பண்ணுங்க. ஸோ மெட்டபாலிக்கலி ஆக்டிவாக எவ்வளோ இம்பார்ட்டன்டோ அதே அளவுக்கு ஃபிசிக்கலி ஆக்டிவாக வச்சுக்கோங்க. கல்லீரல் பாதிப்புகள் குறித்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் அறிக்கையை எச்சரிக்கை மணியாக பொதுமக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறார்கள் மருத்துவர்கள். கல்லீரலை பாதுகாத்து உயிரை காப்பது குறித்து அரசாங்கமும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற வலியுறுத்தலையும் மருத்துவர்கள் முன்வைக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் கோவை செய்தியாளர் ஐஸ்வர்யா.